Hi friends, welcome to GTrendz Tamil Footwear Review. நம்ம சேனலோட வியூவர் ஒருத்தர் சாயராம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லிப்பருக்கும் ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கும் என்ன ப்ரோ டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத கேட்டிருந்தாரு. ஸோ இந்த கேள்வி உங்களுக்கும் வந்திருக்கலாம். செருப்பு ஃப்ளிப் ஃப்ளாப் ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. எதனால இதை வேறு வேறு ப்ராடக்ட் கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிற டவுட் தான் இன்றைக்கி நம்ம கிளாரிஃபை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்லிப்பர் அண்ட் ஃப்ளிப் ஃப்ளாப் ரெண்டையுமே பொதுவான ரெண்டு காரணங்களால் நம்மளால் பிரிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிசைன். அதாவது இந்த ஸ்லிப்பர் அப்படிங்கிறது நம்ம ரெகுலர் வேர் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராடக்ட். இதோட ஃப்ரண்ட் ஏஜில் பார்த்தீங்கன்னா ஹைட் கம்மியாகவும் பேக் ஏஜில் ஹைட் கொஞ்சம் அதிகமாகவும் சின்ன ஹீல் இருக்க மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. மென் ஆர் உமன் யாராக இருந்தாலுமே ஃப்ரண்ட்டில் ஹைட் கம்மியாகவும் பேக்கில் ஹைட் கொஞ்சம் அதிகமாகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்ம காலுக்கு ப்ராப்பரான ஆர்ட் சப்போர்ட் கொடுத்து நம்ம லாங் டேர்ம் இந்த ப்ராடக்ட்டை வேர் பண்ணுறப்ப நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்லிப்பரோட டிசைன் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கும். பட் இதுவே நம்ம ஃப்ளிப் ஃப்ளாப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டாக இருக்கும். ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டான ஒரு சோலில் இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப லாங் டேர்ம் வேர் பண்ணுறதுக்கான ப்ராடக்ட் கிடையாது. செகண்ட் ரீசன் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்லிப்பர் அண்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்பை யூசபிலிட்டி பொறுத்து நம்மளால் வகை பிரிக்க முடியும். ஸோ இந்த ஸ்லிப்பர் அப்படிங்கிறத நம்ம ஃபார்மலாகவும் யூஸ் பண்ணுவோம். ஆஃபீஸ் ஸ்லிப்பர்ஸ் அப்படின்னா பேரகானில் வந்துட்டு ஸோ ஃபார்மலாகவும் யூஸ் பண்ணுவோம். இல்லை ரெகுலராக நம்ம ஆல் டே யூஸ் பண்ண மாதிரி வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்லிப்பர்னு சொல்லுவோம். இது வீஸ்ட்ராப்பாக இருக்கலாம், இல்லை கவரிங் மாடலாக இருக்கலாம், ஃப்ரண்ட் க்ளோசிங் மாடலாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி எந்த மாடலாக இருந்தாலுமே பெல்ட் இல்லாத ஜஸ்ட் ஸ்லிப் ஆன் மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்லிப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். இதே மாதிரி தான் நமக்கு வரக்கூடிய ஃப்ளிப் ஃப்ளாப்பும் இருக்குது. பட் ஃப்ளிப் ஃப்ளாப் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரெண்டியான ஒரு ப்ராடக்ட். இது ஒரு பீச் வேராக இருந்தது. பட் இன்னைக்கு ட்ரெண்டுக்கு நம்ம அதிகமாக ரெகுலர் வேராகவே இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஃப்ளிப் ஃப்ளாப் ரொம்ப லாங் டேர்ம் வேர் பண்ணுறதுக்கான ப்ராடக்ட் கிடையாது. பசங்களோ இல்லை பொண்ணுங்களோ ஜஸ்ட் சில் அவுட் வெளியே போகிறப்ப நம்ம அன்ப்ரொஃபஷனல் ட்ரெஸ் கூட வேர் பண்ணுற மாதிரி ட்ரௌசர்ஸ் கூடயோ இல்லை டிஷர்ட்ஸ் போட்டிருக்கப்போ அது கூட வேர் பண்ணுறதுக்காக வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இந்த ரெண்டு கேட்டகரியும் தாண்டி இன்றைக்கி ஸ்லைடர்ஸ் அப்படிங்கிற மாடல் அதிகமாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஜஸ்ட் இதில் மேலே ஒரே ஒரு பேண்ட் மட்டும்தான் இருக்கும், எந்த ஒரு கிரிப்புமே இருக்காது. நம்ம கால் ஜஸ்ட் அதில் வச்சுட்டு அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வேர் பண்ணிவிட்டு போயிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராடக்டாக வந்துட்டு இருக்கு. பட் என்னோட சஜஷனும் சரி, நிறைய டாக்டர்ஸோட சஜஷனும் சரி, இந்த ஸ்லைடர்ஸ் மாடலாக ரொம்ப லாங் டேர்ம் நம்ம வேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன்னா நமக்கு ஃப்ளிப் ஃப்ளாப்லையாவது ஃபிங்கருக்கு கிரிப் அப்படிங்கிறது கிடைச்சிரும். பட் இந்த ப்ராடக்ட்டில் ஃபிங்கருக்கும் கிரிப் இருக்காது. நம்ம காலோட சைடு ஏரியாஸை கவர் பண்ணுற மாதிரி சப்போர்ட்டும் பெருசாக இருக்காது. அதே மாதிரி ஆர்ச் சப்போர்ட்டும் ஆர்ச்சுக்கான அந்த சப்போர்ட்டிவ் நேச்சரும் இதில் பெருசாக யாருமே கொடுக்கறது இல்லை. ஸோ ஜஸ்ட் ஒரு ட்ரெண்டான ஃப்ரீக்கி வேற மட்டும்தான் இருக்கே தவிர ஒரு ப்ராப்பரான டிசைனில் அது மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்ட ப்ராடக்டான்னு கேட்டீங்க அது அப்படி இருக்கிறது இல்லை. ஸோ இந்த ரீசன்னால தான் இந்த ஸ்லைடர்ஸ் அப்படிங்கிற மாடல் நம்ம லாங் டேர்ம் வேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் சொல்கிறோம். இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம GTrendz விசில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருந்தோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நல்ல கண்டென்ட் கொடுத்து மக்கள்கிட்ட ரொம்ப பெருசாக பிரபலம் அடையாத சேனல்களை நம்மளோட வியூஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி ஷவுட் அவுட் கொடுக்கறதுக்காக GTrendz விசில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் நம்ம எடுத்திருந்தோம். இதில் இதுக்கு முன்னாடி ஒரு சேனலுக்கும் GTrendz விசில் கொடுத்துருந்தோம். ஸோ அதே கேட்டகரியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இக்னைட்டட் மைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல். ஸோ இந்த சேனல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் ரொம்பவே சூப்பராக பண்ணுறாங்க. ஒரு வீடியோக்கும் தனியான கவனம் கொடுத்து சின்ன கேஜெட்ஸ் இவங்களே அந்த வீடியோக்காக கிரியேட் பண்ணி சூப்பராக வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய கேஜெட்ஸ் எப்படி நம்மளே பில்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதும் சொல்லித்தர மாதிரி ஒரு பக்காவான லேர்னிங் சேனலை இதை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நிச்சயமாக செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக அவங்க பண்ணுறது எஃபெக்டிவாக இருக்குது, நல்லா பண்ணுறாங்கன்னு தோணுச்சுன்னா உங்களோட சப்போர்ட்டை மறக்காமல் அவங்களுக்கு கொடுங்க. முக்கியமாக உங்கள் வீட்டில் ஸ்கூல் போகிற குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த சேனல் டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களோட கிரியேட்டிவ் மைண்டை வளர்க்குறதுக்கு இந்த சேனல் டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற சின்ன கேள்வி எதுவாக இருந்தாலும் அதுக்கு டெப்த்தான பதிலை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட கேள்வி எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நிச்சயமாக அதுக்கான ஆன்சர் எங்கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். See you in next video. Bye.